Facebook நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோட உங்களை சந்திக்க நினைச்சு மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கன காலத்துக்கு பிறகு புதிய ஒரு ஐடியாவோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவோட உங்களுக்கு என்ன ஐடியா நான் சொல்ல போறேன்டா, அதாவது நானும் பல சிறுவர்களும் அதுல என்ற பிள்ளைகளும் இணைந்து ஸ்விமிங் பூலுக்கு போனோம். ஸ்விமிங் பூலுக்கு போறதெல்லாம் ஒரு ஐடியா நீங்க நினைக்க கூடாது. அதாவது அங்க போய்க்கல என்ற கை சும்மா இருக்காது. என்னட்ட இருந்த Samsung Galaxy S7X இந்த போனோட தண்ணிக்குள்ள வீடியோ எடுக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது Samsung Galaxy S7ல தண்ணி உள்ளுக்க போகாது, அந்த போன் பழுதாகாதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அங்க நடந்தது வேற சம்பவம். வீடியோ எல்லாம் எடுத்தது என்னமோ உண்மைதான், நீங்களே பார்த்து கொண்டிருக்க காட்சி அந்த காட்சி தான். ஆனா அதுக்கு பிறகு இந்த போன் வேலை செய்யல. என்னமோ நல்ல காலம் இந்த போனுக்கு என்ன கேரண்டி இருக்கிறபடியால் அந்த போனை நான் திருப்பி கொடுத்து மாத்திக்கொள்ளலாம். ஆனா அந்த போனை ட்ரை பண்ணி பார்த்தேன் வேலை செய்யறதுக்கு. அதுக்கு நான் முதல் டெலிஃபோன் அடிச்சு கேட்ட அவன் சொன்னேன் 30 செகண்ட் நாங்கள் எங்க சவுண்டை குறைக்கிறோமோ அந்த பட்டனையும் அடுத்தது பவர் பட்டனையும் அமர்த்தி பிடிக்கணும் ஒரே நேரத்தில். அப்படியெல்லாம் அமர்த்தி பிடிச்சி கரண்ட் வேறெல்லாம் கொழுவி பார்த்து அதுக்கும் வேலை செய்யலை. அதுக்கு பிறகு அவன் சொன்ன என்ன ஐடியாண்டா, அதாவது 24 மணித்தியாலம் இந்த போன் கரண்ட்ல ஒளி இருக்கணும். 24 மணித்தியாலத்துக்கு பிறகு அவன் திருப்பி எனக்கு கால் பண்றேன். அந்த கரண்டி, அதாவது இந்த கரண்டி சர்வீஸ் எனக்கு சொன்னிச்சு. அதே மாதிரி செய்து போன் வேலை செய்திச்சு. ஆனால் சவுண்ட் கிளியர் இல்லை. அதாவது இந்த போனை அவன் திருத்தி தாருன்னு சொல்லி ஒரு போஸ்ட்மேன் என்ற போனை வாங்கி கொண்டு போனவர். அந்த டைமில் அவர் இன்னும் ஒரு போனும் எனக்கு தந்தவர். ஸோ இப்போ போன் போட்டது இப்போ எனக்கு வேற போன் தான் வச்சு பாவிக்கணும். இதே உங்களுக்கு நான் சொல்றேன் இருந்தா, அதாவது இந்த Samsung Galaxy 7S அது உண்மையா தண்ணி போகாதா போகுமா என்றுதான் எனக்கு விளங்கல. ஆனா ஓகே, நான் கொஞ்சம் தூரத்துக்கு செய்யறதுல கொண்டு போயிருக்கலாம், தண்ணிக்கு கொஞ்சம் ஆழமா கொண்டு போனா தண்ணி போயிருக்கலாம். ஸோ இந்த வீடியோட நீங்களும் அதை உணர்ந்து அந்த போனை பாவிக்கிறதுக்கு, அதாவது அளவுக்கு மீறி தண்ணிக்குள்ள தாழ்வத்துக்கு கொண்டு போனீங்களாக இருந்தால் சில நேரத்தில் இப்படியான பிரச்சனைகள் வரலாம். ஓகே, எனக்கு என்னமோ கேரண்டி இருந்தபடியா நான் தப்பிக்கொண்டேன். ஆனால் அது இல்லாட்டி அந்த போன் இன்றைக்கு சவுண்டு நாங்களாம் அதை திருத்த வேண்டிய கட்டத்தில் இருப்போம். ஓகே, நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவர்கள் சேவ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.